நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். அன்புடைமை. அன்போடு ஏந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு ஏந்த தொடர்பு. விளக்கம். உயிரும் உடலும் போல அன்பும் செயலும் இணைந்திருப்பதே உயர்ந்த பொருத்தமாகும். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வரும் 18ஆம் தேதி கூடுகிறது சிறப்பு சட்டப்பேரவை. முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்ற வாய்ப்பு. காரணமின்றி கோப்புகள் தேங்கினால் அபராதம். அதிகாரிகளுக்கு எதிராக சட்டப்பேரவையில் மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளதாக சபாநாயகர் செல்வம் பேட்டி. பணியில் இருந்த ரயில்வே ஊழியர் மீது தாக்குதல். பிரபல ரவுடி கைது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் தலைமை செயலாளர் தொடங்கி அனைத்து அதிகாரிகளும் காரணமின்றி கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலதாமதம் செய்தால் நாள் ஒன்றுக்கு ரூபாய் 250 அபராதம் விதிக்கும் மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்பான கோப்புகள் துணைநிலை ஆளுநர், தலைமை செயலர், அரசு செயலர்கள், இயக்குநர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் நாள் கணக்கில் எவ்வித காரணமும் இன்றி முடக்கி வைத்துள்ளதால் மக்கள் நல திட்டங்கள் செயல்படுத்த முடியவில்லை என முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் உள்ளிட்ட ஆட்சியாளர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர். இந்நிலையில் புதுச்சேரி சட்டமன்றத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சபாநாயகர் செல்வம், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் 15 சட்டப்பேரவையின் 6 கூட்டத்தொடரின் 2வது பகுதி வரும் 18ஆம் தேதி கூட உள்ளதாகவும், இந்த கூட்டத்தொடரில் புதுச்சேரியில் வணிகம் செய்தலை எளிதாக்கும் மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும், அந்த மசோதாவில் தலைமை செயலாளர் தொடங்கி அனைத்து மட்டங்களில் உள்ள அரசு அதிகாரிகள் எவ்வித காரணமின்றி கோப்புகளை காலதாமதம் செய்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு நாள் ஒன்றுக்கு ரூபாய் 250 அபராதம் விதிக்கும் அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன என்றார். மேலும் சட்டமன்றம் கூட்டம் எத்தனை நாட்கள் நடைபெறும் என அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் கூடி முடிவு செய்யும் என்றும், மேலும் மாநில அந்தஸ்து உள்ளிட்ட தனிநபர் மசோதாக்கள் கொண்டு வந்தால் அது தொடர்பாக பரிசீலனை செய்து விவாதம் நடத்தப்படும் என்றார். கூட்டத்தொடரில் புதுச்சேரியில் வணிகம் செய்தலை எளிதாக்கும் சேவை வழங்கல் சட்ட முன்வரைவு 2025, இரண்டாவதாக 2025ஆம் ஆண்டு சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி 2ஆம் திருத்த சட்ட முன்வரைவு ஆகிய சட்ட திருத்தங்கள் சட்டப்பேரவையில் வைக்கப்பட இருக்கிறது. ஆகிய வருகின்ற 18/9/2020 சட்டப்பேரவையுடைய 6வது 2வது கூட்டத்தொடர் கூட்டப்பட இருக்கிறது என்பதை தெரிவிக்கிறேன். அலுவல் ஆய்வு கூடி முடிவு. அதான் இப்போ 2 சட்ட முன்வரைகள் வந்திருக்கு. மீதி என்னென்ன முன்வரைகள் அந்தந்த அமைச்சருடைய எல்லாக்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் என்னென்ன கொடுக்குறாங்களோ அதெல்லாம் இந்த சட்டப்பேரவை வைக்கப்படும். ஜிஎஸ்டி சட்டம் நமக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நமக்கு வராது. 2 அதான்
ஒன்று சரக்குகள் மற்றும் புதுச்சேரி வணிகம் செய்த எளிதாக்கும் சேவை வழங்கும் சட்ட முன்வரைவு. அதாவது ஒவ்வொரு துறையிலையும் காலம் கடத்துற அதிகாரிகள் மீது இந்த சட்ட முன்வரைவு இப்போ தண்டனைக்குரிய சட்டமாக, காலம் கடத்துற தண்டனைக்குரிய சட்டமாக அதிகாரிகள் மீது ஃபைன் ஸ்பாட் ஃபைன் மாதிரி 250 ரூபா ஒரு நாளைக்கு ஒரு ஃபைல் வச்சுக்கோங்க போன்ற வரைவோடு அது வருகிறது. அது அனைத்து துறைகளுக்கும் பல்வேறு துறைகளுக்கான அந்த சட்ட முன்வரைவு வருகிறது. புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை வாழ்த்தி அவரது ஆதரவாளர்கள் வைத்து ராட்சச பேனர் திடீரென சரிந்து விழுந்தபோது அதனை போலீசார் தாங்கி பிடித்தபடி அகற்றியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் வருகின்ற 8ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பாஜகவினர் மாநிலம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பேனர் வைத்து வருகின்றனர். இந்நிலையில் ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை வாழ்த்தி வைக்கப்பட்ட ராட்சச பேனர் சரிந்து விழுந்தபோது போக்குவரத்து மற்றும் சட்டம் ஒழுங்கு போலீசார் தாங்கி பிடித்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டு அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மேலும் சரிந்த பேனர் முழுவதையும் போலீசார் அகற்றியது வேடிக்கையாக இருந்தது. புதுச்சேரியில் நீதிமன்ற உத்தரவின்படி பேனர் தடை சட்டம் அமலில் உள்ளது. ஆனால் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பிறந்தநாளில் மட்டும் இந்த உத்தரவுகள் காற்றில் பறக்கவிடப்பட்டு பிறந்தநாள் முடிந்த பிறகு மீண்டும் பேனர் தடை சட்டம் அமலுக்கு வருவதும் புதுச்சேரியில் வாடிக்கையான ஒன்றாக உள்ளது. உலக புகழ்பெற்ற புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலின் 65ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்டத்தை பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்தனர். புதுச்சேரியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலின் 65ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து தினந்தோறும் மணக்குள விநாயகர் பல்வேறு வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற்றது. பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட மணக்குள விநாயகர் உள்புறப்பாடு கொண்டுவரப்பட்டு திருத்தேரில் வைத்து திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். திருத்தேரானது முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று மணக்குள விநாயகரை வழிபட்டு சென்றனர். சாமி கொஞ்சம் இட்டுனர் சொல்லுங்க. புதுச்சேரியில் பணியில் இருந்த ரயில்வே கேட் கீப்பர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய பிரபல ரவுடியை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி நகரப்பகுதியில் புதுச்சேரி ரயில் நிலையம் அமைந்துள்ளது. இதன் அருகிலுள்ள வானரப்பேட்டை பகுதியில் ரயில்வே கிராசிங் அமைந்துள்ளது. இந்த கிராசிங்கில் ரயில்வே பணிக்காக நேற்றிரவு கேட் போடப்பட்டது. அப்போது அந்த வழியாக வந்த அதே பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடியான சூசேராஜ் கேட்டை திறக்க கோரி பணியிலிருந்த செந்தூர பாண்டியிடம் கூறினார். அதற்கு செந்தூர பாண்டி மறுப்பு தெரிவித்தார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது செந்தூர பாண்டி சூசேராஜை தள்ளிவிட்டதால் அவர் கீழே விழுந்தார். இதில் கோபமடைந்த சூசேராஜ் கீழே இருந்த கல்லை கொண்டு செந்தூர பாண்டியின் தலையில் தாக்கினார். செந்தூர பாண்டிக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இதேபோல் செந்தூரபாண்டி தாக்கியதில் சூசேராஜுக்கும் காயம் ஏற்பட்டது. இருவரும் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே தன் மீது தாக்குதல் நடத்திய சூசேராஜ் மீது ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் செந்தூரபாண்டி கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் சூசேராஜ் மீது பணியிலிருந்து அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தது, அரசு ஊழியரை தாக்கியது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சூசேராஜ் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி ராஜபவன் தொகுதிக்குட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ ஜெயமுத்துமாரியம்மன் ஆலயத்தின் 63ஆம் ஆண்டு உற்சவ விழாவை ஒட்டி பாஜக தலைவர் VP ராமலிங்கம் சுவாமி வழிபட்டு நிதியுதவி வழங்கினார். புதுச்சேரி ராஜபவன் தொகுதிக்குட்பட்ட வாழைக்குளம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஜெயமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 63ஆம் ஆண்டு உற்சவ விழா 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தொடங்கியது. தொடர்ந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை, சக்தி கரகம் எழுந்தருளி, கொடியேற்றம் மற்றும் காப்பு கட்டுதல் விழா நடைபெற்றது. தொடர்ந்து பார்சாகை வார்த்தல் விழா நடைபெற்றது. இரவில் அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது.
விழாவில் பாஜக தலைவர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு இந்த உற்சவ விழாவிற்கு கோவிலுக்கு நிதி உதவி வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் ராகராஜன் முன்னிலை வகித்தார். மாவட்ட செயலாளர் சுகந்தமலர் மற்றும் முத்துக்குமார், உமாமகேஸ்வரி, மாலதி, பிரகாஷ், சந்தோஷ், செல்வம், வீரமணி, முருகன், பாலமுருகன், வாழைக்குளம் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ், சரவணன், ஐயப்பன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த பாஜக தலைவர் VP ராமலிங்கத்திற்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பட்டாசு வெடித்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போத்தியும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. முன்னாள் ஆளுநர் பரூக் மரக்காயர் பிறந்த தினத்தை ஒட்டி கருடிக்குப்பம் பகுதியில் நடைபெற்ற இலவச பொது மருத்துவ முகாமினை முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தொடங்கி வைத்தார். காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கருடிக்குப்பம் பகுதியில் முன்னாள் ஆளுநர் பரூக் மரக்காயர் பிறந்த நாளை ஒட்டி இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் காது, மூக்கு, தொண்டை, கண் மருத்துவம், குழந்தைகள் மருத்துவம், அறுவை சிகிச்சை, மகப்பேறு உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் காலாப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் முன்னாள் முதல்வர் பரூக் மரக்காயரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி வைஷால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் இன்று முன்னாள் முதல்வர், முன்னாள் கவர்னர் பதவி வகித்த பரூக் மரக்காயரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் MLAக்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து கட்சி அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வரும் 18ஆம் தேதி கூடுகிறது சிறப்பு சட்டப்பேரவை. முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்ற வாய்ப்பு. காரணமின்றி கோப்புகள் தேங்கினால் அபராதம். அதிகாரிகளுக்கு எதிராக சட்டப்பேரவையில் மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளதாக சபாநாயகர் செல்வம் பேட்டி. பணியில் இருந்த ரயில்வே ஊழியர் மீது தாக்குதல். பிரபல ரவுடி கைது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.